வசீகரன் சார், வசீகரன் சார், இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பது சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஒரு புலனாய்வு ஏஜென்சி முறைப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? இல்ல அவர்கள் இவன் இன்னும் திருந்தலம்மா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இவங்க திரும்பவும் மேல்முறையீடு போயிருக்காங்களா? சார் கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது? கேக்குது. அதாவது இவர்கள் இதை செய்யலன்னு நம்ம ஆச்சரியப்படணும். சரி, இவர் தீர்ப்பு வரும்போதே தெரியும் இவர்கள் அடுத்தது செய்யதான் போறாங்க ஏதாவது. ஏன்னா அவங்களுக்கு இதுல மான மரியாதையே போயிருச்சு. ஓகே, அவங்க இந்த மாதிரி தீர்ப்பு இன்னும் இது அவங்களுக்கு சரியா ஏதோ சட்ட போராட்டம் நாங்க வலுவா பண்ணிருக்கிறோம். எங்களுடைய சட்ட போராட்டம் சாதாரணமானது இல்லை. அந்த வலுவான அது அவங்க அதுல தொடர்ந்து இதே மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம், அப்படியே பழி வாங்கிட்டே இருக்கலாங்கிறது அவங்க நினைப்பு. அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நான் சொன்ன மாதிரி. ஏன்னா நீதித்துறையும் அவங்க கட்சியில நீதிபதிகளுடைய அணி கூட இருக்குன்னு பேசுறாங்க. என்ன அது மாதிரி இருக்கும்போது ஒரு சில நல்ல நீதிபதிகளும் அப்பப்போ வந்துட்டு போறாங்க தானே. அந்த வகையில இது அமைச்சிருக்குங்கிறத நாங்க நினைக்கிறோம். ஆக இது மேல போறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதுல ஃபேக்ட் என்னங்கிறத இந்த தீர்ப்புல அவங்க சொல்லியிருக்கு. இது தீர்ப்பு இல்லைங்கிறாரு. இது தீர்ப்பு இல்ல, இது அது இதுன்னு சொல்லி ஒரு குமார் சார் பேசுறாரு. அது என்ன விளங்கி பேசுறாரா விளங்காம பேசுறா, அவர் அப்பாவிங்கிறாரு. நான் பேசுறதே மடத்தனமா இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ஒரு இன்னைக்கு என்னங்கிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தீர்ப்பை எதையாவது சொல்லி அதை எதிர்த்து பேசணும்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் கூட சார் ஜட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, சதித்திட்டம் தீட்டியதாக சிபிஐ கூறியிருக்கக்கூடிய புகார் ஆதாரமற்றது, ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிய அடிப்படையில் மட்டுமே விசாரணை நடத்தியது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டங்களுக்கு எதிரானது மட்டும் கிடையாது, சட்டங்களையே மீறக்கூடிய செயல் இப்படிங்கிறது இந்த இவங்களுடைய டிஸ்சார்ஜ் ஆர்டர்ல நீதிபதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் சார். இதெல்லாம் அதாவது எப்படி ஒரு ஆள் கிட்ட நீ ஒரு வாக்குமூலத்தை நீ வாங்கிட்டு நீ எப்படி நீ அவங்ககிட்ட நீ அதன் அடிப்படையில ஆமா எப்படி இது செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமா, இதான் நாங்களும் சொல்லிட்டே இருக்கோம். அவங்கள்ட்ட அப்ரூவர் என்ன பண்ணுவான், எதிர்த்து தான் பேசுவான், சொல்லதான் செய்வான். யாருக்கிட்ட வாங்குறது இது அதாவது சார் இவர்கள் வழக்கு இவங்க ஊழல் செய்து அது ஆக்சுவலா அந்த மாதிரி துறைகள்லாம் எதுக்கு பாருங்க. அமலாக்கத்துறையினுடைய தலைவரே நேற்று 2 நாள் இங்க இருக்கிற எலெக்ஷன் நேரத்துல இவருக்கு என்னங்க இங்க வேலை, தமிழ்நாட்டுல என்னங்க வேலை, என்ன இது மாதிரி என்னன்னு கேட்டா எல்லாம் சூழ்ச்சி தான். ஏன்னா இவங்க மக்களை நோக்கி அரசியல் பண்றது கிடையாது சார். இவங்க தேர்தலை மட்டுமே நோக்கி தான் அரசியல். என்ன இந்தியாவில் உள்ள சர்வாதிகார ஒரு அரசியல, ஒரு மோசமான ஒரு அரசியல என்ன நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட போராடி ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு சாதாரணமாக வந்துட முடியும் சார். அது ஒரு புது கட்சி அந்த அளவுக்கு வந்ததை இவங்க நசுக்கணும், தரையில போட்டு தேய்க்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தா இதை நியாயமா பேச ஒரு நியாயவாதிகளை நம்ம இருக்கணும் இல்லையா? அவர்களது நியாயம் எதை வேணாலும் பேசலாமா? மேல்முறையீடு போனா போங்க, என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். மைக்கேல் டி குன்கா அவருடைய வழக்கு தீர்ப்பு வந்தது. என்ன அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு, வலுவான தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன அதுக்கு மேல போனோம்னா அது கர்நாடகால போய் என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுதான் நான் தெளிவா சொன்னேன். நீங்க எப்பேற்பட்ட நீதிபதிகள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா நாளைக்கு கவர்னர் ஆயிடுவோம், நாளைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிடுவோம், இந்த மாதிரி நோக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா நடந்திருக்குல்ல ஏற்கனவே, இல்லைன்னு சொல்ல முடியாது.